அப்போ அதனால்தான் நம்ம டெய்லி அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். கர்த்தா வசனம் சொல்லுகிறது, சீஷர்களை அவர் திடப்படுத்தி, இப்படி சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும், ஆமாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறார். சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். அதை தான் டெய்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ கஷ்டப்படுற, நீ வேதனைப்படுற, நீ போராட்டத்தின் வழியாக போகிற, இந்த போராட்டத்தின் மத்தியில் நான் உன்னை எப்படி பலப்படுத்துகிறேன், அதை என் மக்களுக்கு சொல்லு, என் ஜனங்களுக்கு சொல்லு. எவ்வளோ மக்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் உங்கள் மத்தியில் நிற்க வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷருடைய மனதை திடப்படுத்த பவுல் அவர்களுடைய இருதயத்தை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறான். அப்போ உபத்திரம் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வந்துட்டுனா அந்த வீட்டாருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தடுமாறிடும். என்னத்தை கோயிலுக்கு போகிறது, என்னத்தை ஜபத்துக்கு பண்ணுறது, என்ன ஜபம் என்னத்தை கண்டோம், இப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆண்டவர் கை விட்டுட்டாரே அப்படின்னு பிள்ளைகள் பேசும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வேதனை, கஷ்டம், போராட்டம். இது ஒரு பெரிய உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை பற்றி பேசுகிறத விட அந்த உபத்திரவத்தின் அந்த 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 ஆகினி அல்லது அந்த ட்ரிபுலேஷன், the path of pain, அந்த வேதனையான பாதையின் வழியாக போகிறவங்களுக்கு தான் அந்த ரியாலிட்டி புரியும். அல்லது எத்தனை வயது அனுபவசாலிக்கும் எத்தனை படிப்பு படித்த படிப்பாளிக்கும் இது புரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மனம் தளராமல் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகிற என் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு இன்றைக்கு இரவு நீங்கள் திடப்படணும். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4:16-17. ஆமேன். வாசிங்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம். தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் வசனத்தினால, வசனத்தின் மூலமாக, வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால வருகிற உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாலை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வேதம் சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தில் பாருங்க, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் என்ற வார்த்தை அங்கே இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தினால் உபத்திரவம். இதை நீங்கள் வேறு மாதிரி வாசித்துறாதீங்க. வசனத்தை வாசித்தா உபத்திரம் வந்துடும், வசனத்தை படித்தா உபத்திரம் வந்துடும், உபத்திரத்துக்கு காரணமே இந்த வசனம்தான் அப்படின்னு பிசாசு வேறு மாதிரி உங்களை கொண்டு போயிடக்கூடாது. இப்போது அநேக நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் இருந்த உபத்திரத்தை விட கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்த பிறகு உபத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னொரு கூட்டம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், என்ன மாதிரி. ஆமாம், எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா தாத்தா கிறிஸ்தவங்க, எல்லாம் கிறிஸ்தவங்க. அப்போ பாரம்பரிய கிறிஸ்தவர் நாங்கள், இல்லை 3-4 தலைமுறை கிறிஸ்தவங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் அல்லது பண்டிகை கிறிஸ்தவர்கள், நாள் பார்க்குற, ஜோசியம் பார்க்குற, நேரம் பார்க்குற, நிமித்தம் பார்க்குற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். அந்த சபையிலேயே
ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு ஆக்டிவாக பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் செல், கேர் செல், ஆல் நைட் ப்ரேயர், சில சபைகளில் ஏர்லி மார்னிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த மாதிரி சில ஜபங்களை சில சபைகளில் ஊழியர்கள் நடத்தும்போது இவைகளில் அதிகமாய் தன்னை இணைத்து கொள்ளுகிற குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்குள்ளே போராட்டம் வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, நம்ம சபையிலையும் இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் உண்டு வரலனா இல்லை. சில குரூப் அந்த கம்யூனியன் சர்வீஸுக்கு வர குரூப் இருக்குது, சில குரூப் வரவே வராது, பாஸ்டர் வீட்டில் கூப்பிட்டு ஜெபிச்சிடுற குரூப் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பாரம்பரிய கிறிஸ்தவங்க அவங்க சிலரை பார்த்தா அவங்க கிறிஸ்தவ வாசனையே இருக்காது. ஆமாம், சிலர் முகத்தை பார்த்தாலே சொல்லும், ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த முகமே சொல்லும், கிறிஸ்தவ முகம் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ அப்படி கிடையாது, அந்த கிறிஸ்தவ வாசனையும் கிடையாது, கிறிஸ்தவ ஜீவியும் கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போவாங்க, எங்களை மாதிரி மணி அடித்தா போவோம், மணி அடித்த பிறகு தான் குளிக்க போவோம், அது வேறு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இப்போ இதெல்லாம் விட்டுட்டு பைபிள், ஜபம், உபவாசம், கூட்டம், ஊழியம், ஆத்தும ஆதாயம், விசுவாச ஜீவியம், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், அபிஷேகம், இப்படி அடுத்தடுத்த நகர்வுகளுக்குள்ளே விசுவாச பாதைக்குள்ளே வரும்போது போராட்டம் வருது. அவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லாத போராட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு பிள்ளைகள் கேட்கும்போது, பெற்றோர்கள் ஒருத்தர் பேசும்போது, உங்களுடைய விசுவாசத்தில் சாத்தான் கை வச்சிருவான். விசுவாசத்தில் இயேசு அறியாத பிற மதத்திலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க, உங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்துடும், ஒரு துக்ககரமான சூழ்நிலை நடக்கும்போது, நீ அங்கே போனதுனால தான், நீங்கள் செஞ்சதுனால தான் உனக்கு இது நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்கிறது கரெக்டாக இருக்க, சொல்கிறது கரெக்டாக இருக்க அப்படின்னு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். நான் உங்களோட உலகத்தின் ஆவியை குறித்து நான் பேசினேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற டாப்பிக்கில் ஏன் உலகத்தில் உபத்திரவம் மறந்து போயிட்டீங்களோ, அல்லது உங்களுக்கு இன்டர்நெட் வேலை செய்யலையோ, அல்லது மின்சாரம் இல்லையோ, அல்லது மின்சாரம்லாம் இருந்துச்சு பிரதர் நான் விட்டுட்டேன் பிரதர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நேற்று உலகத்தில் ஏன் உபத்திரவம், யாரால் உபத்திரவம், எப்படி உபத்திரவங்கிறத நேற்று கர்த்தர் பேசினார். இன்னைக்கு வசனத்தினால் வருகிற உபத்திரம். என்னடா இதை வசனத்தினால, வசனத்தை கேட்ட ஆசீர்வாதம், உடைய வசனம் கால்களுக்கு தீபம், அப்புறம் பாதைக்கெல்லாம் வெளிச்சம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். இல்லை அப்படி தானே இருக்குது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது வசனத்தினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வேர்டு தானே ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்குது பிரதர், ரொம்ப உற்சாகமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வசனத்தை கேட்குறீங்க. அதான் வசனத்தை கேட்குற சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு, அடுத்தது 17ஆம் வசனம், தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால். வேர்கொள்ள, வசனம் ஒரு வேரை போன்றது. வசனம் இங்கே பாருங்க, விதைக்கிறோம், எல்லா விதையுமா முளைக்குது, சில விதைகள் முளைக்கல. காரணம் வேர்கொள்ளலை, வேர் உள்ளே போனோம். எல்லாரும் பிரசங்கம் கேட்குறாங்க, டெய்லி பாருங்கள் பல ஆயிரங்கள் பிரசங்கம் கேட்குறாங்க. எல்லாருக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருதா? சிலர் பாட்டு நல்லா இருக்குன்றாங்க, சிலர் ஜபம் நல்லா இருக்குன்றாங்க, சிலர் என்ன சொல்கிறது பிரசங்கம் நல்லா இருக்குன்றாங்க, சிலர் ஏதோ இருக்குது. கொரோனா காலத்தில் வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு கிடந்தேன், இப்போ அப்படியே அடிக்ஷன் ஆகிட்டேன், 5:30 மணி அது கேட்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருப்பினும் வசனம் வேர்கொள்ளுகிறதா, அதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் வேர்கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம்தான்
அது கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க முடிஞ்சிச்சு. கொஞ்ச காலம் கைத்தட்டி பாட்டு பாட முடியுது, ஜெபம் பண்ண முடியுது, சர்ச்சுக்கு போக முடியுது, உபவாசிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து என்னால் நடத்த முடியல. ஆமென். அந்த அந்த வேர் கொள்ளாதனால கொஞ்ச காலத்தான் நிலைச்சிருக்க முடியுது. அப்போ அந்த நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலை வரும்போது வசனம் சொல்லுகிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். என்ன? வசனத்தினால் உபத்திரவம். மனைவினால் உபத்திரம், புருஷனால் உபத்திரம், பணத்தினால் உபத்திரம், பிசாசினால் உபத்திரவம், அப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. ஆனால் இங்கே சொல்றது வசனத்தின் நிமித்த உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் துன்பம். இந்த துன்பமும் அந்த 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 உபத்திரவம் வசனத்தினால வந்த உடனே இடறல் அடைகிறார்கள். இடறல். என்ன இடறல்? இந்த ஆலயத்துக்கு போனதுனால தான், அங்கே இருக்கும்போது நல்லா தான் இருந்தோம், இந்த சர்ச்சில் போய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பேப்டிசம் எடுன்னு சொன்னாங்க, ஞானசானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், ஆண்டவரை தேடினேன், அப்போ எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வசனங்கள்னாலேயே இப்போ நான் கேள்விக்குறி போச்சு. எனக்கு கேள்விக்குறி ஆயிட்டு. வசனத்தின் நிமித்தம் வேதனை, வசனத்தின் நிமித்தம் இடறல். நீங்கள் நல்லா கவனிக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே உதாரணத்துக்கு நான் என் லைஃப்பில் இருந்து சொல்கிறேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணார், என்ன ஊழியத்துக்கு அழைத்தார் என்று கர்த்தர் தெளிவாய் பேசி என்னை சுவிசேஷ ஊழியக்காரனாகவும் சபைகளை பலப்படுத்தவும் இடிந்து போன அலங்கங்களை கட்டுவது போல சோர்ந்து போகி தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்தவும் அடுத்த சந்ததியை உருவாக்கவும் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கர்த்தர் என்னை அழைத்தது. அந்த அழைப்பை என் மனைவி புரிந்து கொண்ட போது என்னோடு கூட 32 வருஷம் டிராவல் பண்ண இந்த ஊழியத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவ ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்து விட்டது. இப்போ இந்த ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய அழைப்பை பற்றி எனக்கு தெரியும். எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார்? ஊழியத்தில் பல வகையான ஊழியம் இருக்குது. பாட்டு படிக்கிற ஊழியம், அப்புறம் என்னது அப்போஸ்தலர்கள் ஊழியம், போய் சபைகளை நிறுவுகிற ஊழியம் இல்லையா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் இது நடக்க போகுது, தீர்க்க தரிசன ஊழியம், அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியம் இல்லையா, பைபிளை பகுத்து போதிக்கிற போதக ஊழியம், அதாவது மந்தைகளை ஓரிடத்தில் கூட்டி அந்த மந்தைகளை கண்காணிக்கிற ஒரு பாஸ்டருடைய ஊழியம். இப்படி ஊழியத்தில் பல வகை இருக்குல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷ பாரம், சபைகள் ரட்சிக்கப்படணும், சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த உபத்திரவம் ஏன் வருது? விசுவாசிகளுக்கு வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருது. அப்போ ஒன்று நாங்கள் போன பிறகு தான் உபத்திரம் வருது, இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு தான் உபத்திரம். முன்னெல்லாம் அந்த உபத்திரம் இல்லை. என் லைஃப்பில் சொல்கிறேன், கர்த்தனை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார் நான் சொன்னேன்ல. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை பற்றி நீ பேசணும், அபிஷேகத்தின் வல்லமையை பற்றி பேசணும், ஆவியின் நிறைவுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நீ சொல்லணும். அபிஷேகத்துக்காக ஜெபிக்காம அந்த கூட்டத்தை நீ முடிக்கவே கூடாது என்பதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாரம், ஒரு உத்தரவாதம். அதனால் அந்த காலம் தொடங்கி, அதாவது கர்த்தர் எப்போ ஊழியத்துக்கு அழைத்தாரோ, கர்த்தருடைய பிள்ளைகளை 81 ரட்சிக்கப்பட்ட 84 கர்த்தரனை முழு நேர ஊழியக்காரனாக அழைத்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அந்த அழைப்பில் அப்படியே ஓடுவதற்கு இம்மட்டும் அவர் கிருபை செய்ததற்கு நான் எம்மாத்திரம் தோத்திரம். ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டம் கடையம் ஊர் இருக்கு, இப்போ இருக்குது கடையம், அங்கே ஒரு பெரிய திறந்த வழி மைதானத்தில் ஒரு நற்செய்தி பெருவிழா அப்படின்னு ஊரெல்லாம் வால் போஸ்டர் அடித்து, நான் தான் பிரசங்கியார். நான் போகிறேன். ஒரு கடையை நடத்துகிற ஒரு முதலாளி அண்ணாச்சி, அவங்க அந்த ஊழியத்தை பொறுப்பாக எங்களை தொடர்பு கொண்டவங்க. அவங்க தான்
அங்கே போய் நானும் என் உடன் ஊழியரும் என்னுடைய ஆரம்ப ஊழியங்களில் போய் அந்த ஊரில் இறங்கிட்டோம். விசாரித்து அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த அண்ணாச்சி வீட்டில் எங்களை கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க. நான் நினைக்கிறேன் மத்தியானம் ஒரு 2:30 மணி 3 மணி, செம்ம பயங்கர வெயில், மே மாதம். நல்ல நினைவு இருக்குது. சென்னையில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு இரவோட இரவாக பஸ்ஸில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், அது ஒன்று தான் அந்த காலத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், ராமநாதபுரம்லாம் சென்னைக்கு ஓடும். திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி அவங்க வீட்டுக்கு போயாச்சு. எல்லாம் உட்கார வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ 7 மணிக்கு 6:30 மணிக்கு ஜெபம் கூட்டம் நடக்க போகுது. அந்த அண்ணாச்சி கேட்டாங்க, பிரதர், நாங்கள் உங்களை இந்த கூட்டத்துக்கு நற்செய்தி பெருவிழாவுக்கு உங்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உங்களை அழைச்சிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் சில தகவல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் அப்படிலாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களாம், நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் இங்கே பேசிடாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், அதெல்லாம் இங்கே பேசிடாதீங்கண்ணே அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எதை பற்றி பேசணும்? அபிஷேகத்தை பற்றியே பேசக்கூடாது, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறத பற்றியே பேசக்கூடாது அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் போய் உடுப்பு கூட சேஞ்ச் பண்ணலை, அவள் போய் டயர்டாக போய் உட்கார்ந்துருக்குறோம் சேரில். அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க, அந்த காலத்திலே இங்கே வாங்க, இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். நீங்கள் இதை பேசாத அதை பேசாதன்னு சொன்னீங்கன்னா இப்படியே பெரப்ட்டுருவேன் என்ன அப்படின்னு சொன்னது தான். என்னவா செஞ்சுட்டு போங்க அப்படின்னு அவர் கடைக்கு போயிட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கிற இந்த இளம் ஊழியர்கள்னா அவனுங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருமா வராத தெரியல, எனக்கு அதை பற்றி. ஆனால் அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு முரட்டு தைரியம். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சோறு போடலை, அண்ணாச்சி எனக்கு சோறு பொங்கி போடலை, பரலோகம் தான் எனக்கு சோறு பொங்கி போடுது. ஆமேன். அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லாமல் கடந்திருந்தா கூட நான் போய் சத்தம் காட்டாமல் பேசியிருப்பேன். ஆனால் அபிஷேகத்தை பற்றி பேசாமல் வரமாட்டேன், அது வேறு விஷயம். ஏராளமான மக்கள் அபிஷேகம் பெற்றாங்க. மைதானம் முழுவதும் அக்கினி இறங்கி ஜனங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே அந்த கடையம் கூட்டத்துக்கு வந்தீங்களே, அந்த கூட்டத்தில் தான் நான் அபிஷேகம் பெற்று இப்போ ஊழியம் செய்கிறேன்னு சொன்னாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. கடையம் மறக்க முடியாது. கடையத்துலேருந்து யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, கடையத்துக்காக ஸ்தோத்திரம். அப்போது இன்னொரு காரியம் என்னென்னா, 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணோம், வருவோம், அப்படி ஏதோ சாப்பாடு வைப்பாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு மாதிரி ஆளுன்னு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குரூப் ஒரு மாதிரி ஆளுன்னு. ஆனால் ஊழியத்தை விடலை, நோகாமல் இருக்குது, ஊழியம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. 3 நாள் கூட்டம் முடிஞ்சு திங்கக்கிழமை புறப்படுறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னும் என் கண்ணுக்கு முன்னால் நிற்கிது, எங்களை வழி அனுப்ப ஒருத்தர் கூட வரல. நாங்கள் 2 பேரும் அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு அந்த கடையம் ரோட்டில், மெயின் ரோட்டில் அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போய் அப்படியே பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்தவங்க. அதுங்க துக்கமே இல்லை எனக்கு. அந்த சீன் என் கண்ணுக்கு முன்னால் அப்படியே இருக்குது. என் ரொம்ப அதை நினைக்கும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. கண்டுக்காம விட்டானுங்களே, இதை பண்ணாமல் விட்டானுங்களே, அப்படி பண்ணிட்டானுங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லை. காரணம், வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். வசனம் உள்ளே இருந்தா, வேர் உள்ளே இருந்தா, இந்த மாதிரி கடையமாக இருக்கட்டும், கல்கத்தாவாக இருக்கட்டும், நம்மளை ஆட்ட முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கடைய நல்லூராக இருக்கட்டும், புரியுதா? வசனம் ஆழம், வசனத்திலிருந்து வசனம் வேர்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நம்மளை அதாவது அசைக்கக்கூடிய, நம்முடைய ஆட்டி பார்க்கக்கூடிய, நம்முடைய உலுக்கக்கூடிய உபத்திரவங்கள் வரும் தான் பைபிள் சொல்லுது. சரியா? அப்போது கடையத்துலையும் அப்படி தான் நடந்ததுன்னா ராசிபுரத்துலையும் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் கடையத்தை போல் ஒரு டஃப் கிடையாது. ராசிபுரம் பேப்டிஸ்ட் ஆலயத்தில் பாஸ்டர் பால்ராஜ் ஐயா அவங்க கத்தருக்குள் நிறுத்தி அடைஞ்சிட்டாங்க. நல்ல மனுஷன். அவர் சொன்னார், தம்பி நீ வாப்பா, ஆனால் அந்த அபிஷேகத்தை மாற்றியும் பேசிடாதப்பா அப்படின்னு சொன்னார். சரின்னு நானும் ஒத்துக்கிட்டு போயிட்டேன். முதல் நாள் பால்ராஜுக்காகவே பிரசங்கம் பண்ணேன், ஐயாவுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேர்ஃபுல்லாக நான் ஐயோ அந்த சபையில் சண்டை கண்டை வந்துட்டானுங்கன்னா, ஏற்கனவே சபையில் வந்து எப்போவுமே 2 குரூப் இருக்கும். 2 குரூப் இருந்தால் தான் அதுக்கு பேர் சபைன்ற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போது முதல்ல 2வது நாள் ஆவியானவர் போராடுற, டே எதுக்குடா ஒன்று இங்கே அனுப்புனேன், எதுக்கு அனுப்புனேன். அப்போ பாஸ்டர் ஐயா கூப்பிட்டு சொன்னேன், ஐயா இப்போவுமே உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நான் இன்றைக்கி அபிஷேகத்தை பற்றி பேச போகிறேன். நீங்கள் வந்து சொல்லலை, அபிஷேகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொன்னீங்கன்னது நான் சொல்லிடுவேன். ஐயா சரி பிரதர், கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னு. அபிஷேகத்தை பற்றி பேசினா அத்தனை பேரும் முன்னுக்கு வந்து அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்களே அன்னைக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமீபத்தில் ராசிபுரத்தை சேர்ந்த சகோதரன் சொன்னார், அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னார். ராசிபுரம் மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் இந்த மாதிரி ஊழியத்தில் வசனத்து நிமித்த உபத்திரம் வரும். நான் ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சபைக்கு ஏற்ற மாதிரி, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி, புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணிட்டு போனால் வச்சுக்கோங்க, உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி படுற பாடெல்லாம் பாடே வராது. ஏகப்பட்ட பணம் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும், கூட பிசாசும் வரும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் குகையில் தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். ஆமென். அதனால் வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற விசுவாசிகள் பாக்கியவான்கள். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இதே சப்ஜெக்ட் தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 ஆகிலும் தனக்குள்ளே வேர்கொள்ளாததுனால கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறாங்க, வசனத்தின் நிமித்த உபத்திரம் வந்தோன்னா இடரல் அடைகிறாங்க. அங்கே இதே வசனத்தை தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் வசனத்தில் வேர்கொள்ளணும். சரி, இப்போ கொஞ்சம் ஆழமாக போகிறேன், அடுத்ததுக்குள்ளே போகிறேன். ஓகே, வாசிங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் நீங்கள் எடுத்துக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளை 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். Colossians chapter 2 verses 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருக வேண்டும் அல்லது பெருகுவீர்களாக. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளணும். இப்போ பிரியமானவர்களே, விசுவாசிகளே, ஏன் இந்த வசனத்து நிமித்த உபத்திரம் வரும்? இப்போ எனக்கு எப்படி உபத்திரம் வந்ததோ அந்த 2 இன்சிடென்ட் சொன்னேன். நிறையா இன்சிடென்ட் வெளிநாட்டில் பயங்கரமான இன்சிடென்ட்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். இங்கே உள்நாட்டிலேயாவது பஸ் ஏறி வந்துடலாம், ட்ரெயின் ஏறி வந்துடலாம். வெளிநாட்டிலலாம் லேசாக வர முடியாது. அங்கெல்லாம் ரொம்ப வசனத்து நிமித்தம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். நேரம் வரும்போது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது இந்த வரைக்கும் நான் வசனத்து நிமித்தம் நான் உபத்திரவத்தை சந்திக்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், பவுல் எழுதுகிறாரு, எப்பா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அதாவது வசனத்தை ஏற்றுக்கொள்வது இயேசுவை ஏற்றுக்கொள்வது கிடையாலும். ஏன்னா வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. புரியுதா? இயேசு தான் வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் மாமிசமாகி நான் பைபிளில் இருக்குது. அப்போ வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே முதல் படி அவருக்குள் வேர்கொள்ளணும். அவருக்குள் சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில், அவருக்குள். அவர்னா கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளணும். சிலர் பாஸ்டருக்குள்ளே வேர்கொண்டுருவாங்க. அது எப்படி? சிலர் ஜிபிஎஸ் ராபின்சனுக்குள்ளே வேர்கொண்டுருவாங்க. அது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு பிரதர் பேசலையா? பிரதர் இல்லையா இன்னைக்கு? பாஸ்டர் வரலையா? பாஸ்டர் அமெரிக்கா போயிட்டார்ல. ஆமாம் பாஸ்டர் போயிட்டார்ல, நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேணாம்.
அப்போ அதான் அந்த பாஸ்டருக்குள் வேர்கொள்றது, அதான் ஊழியர்களாகி எங்களுக்குள்ளே வேர்கொள்றது. அது யார் ஆனான்று யார் பேசினான்னையா, ஆலயத்துக்கு போகணும் நீ ஆலயம். அதில் சிஎஸ்ஐ ரொம்ப விசேஷம். ஐயரும் கமிட்டி மெம்பரும் அடித்து உருளுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸுக்கு போவாங்க, பிஷப்பே போவார்னு வைங்களேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் அவங்க பாட்டுக்கு ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சிஎஸ்ஐயில், லுத்தரனில், கத்தோலிக்க சபைகளில். ஆனால் அந்த ஆவிக்குரிய சபையில் மாத்திரம் பாஸ்டர் இருக்காரா, பெரிய பாஸ்டர் இருக்காரா, சின்ன பாஸ்டர் இருக்காரா, யார் இருந்தால் உனக்கு என்னையா, நீ சபைக்கு போக வேண்டியது தானே, அங்கே போக வேண்டியது தானே. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்க. அதனால தான் இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகளில் விசுவாசிகள் கர்த்தருக்குள் வளர்வதில்லை. இங்கே வசனம் சொல்லுது, அவருக்குள் வேர்கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளணும், அப்புறம் அவர் மேல் கட்டப்படணும், அவர் மேல் கட்டப்படணும். அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் உயரணும். ஆமாம், கட்டடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சில கட்டடம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பேஸ்மெண்ட்டோட கிடக்கும், அஸ்திபாரம் போட்ட நிலையிலேயே கிடக்கும். கேட்டால் லோன் சேங்ஷன் ஆகல சார் அப்படின்னு. அப்போ உங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் அஸ்திபாரத்தில் இருக்குதா, அல்லது சில இடத்துல பில்லர்லாம் மட்டும் நிற்கும், அப்படியே நிற்கும், பில்லராக சுற்றி நிற்கும். சில கட்டடத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நிற்கும், சிமெண்ட் பூசி இருக்க மாட்டாங்க. எவ்வளோ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. ஒன்று வேர்கொள்ளுதல், ரெண்டாவது கட்டப்படுதல். கட்டப்பட்டீங்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ள வசனத்தில் கட்டப்பட்டீங்களா? வசனத்தில், விசுவாசத்தில், அபிஷேகத்தில், கிருபையில், வல்லமையில், பரிசுத்தத்தில் கட்டப்பட்டோமா? கட்டப்பட்ட செங்கல் மேலே செங்கல், செங்கல் மேலே செங்கல், செங்கல் மேலேன்னா அப்படி உயர்ந்துக்கிட்டே போகும், உயர்ந்துகிட்டே போகும். ஒரு சபையில் 10 வருஷம் விசுவாசியாக இருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்டர் உங்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க 10 வருஷமாக இந்த சபையில் இருக்கிறாங்க, இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல ஜெபம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அதாவது கட்டப்படுதல். மூன்றாவது என்னது? அவருக்குள் நடந்து கொண்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங். நடப்பது, வாக் வித் ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமன் சாப்டர் 8 verse 14, 8:14. நடத்தப்படுறோமா? நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறோமா? தெளிவாக உங்களுக்கு இருக்கா? நான் ஜெபிச்சேன், இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எமோஷனலாக சொல்லி தேவ சித்தத்தை அறியாமல் அவங்க மைண்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னுவாங்க. கர்த்தர் சொல்கிறதா இருந்தால் ஒரு 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் பேசுகிறதா 2 பேருக்கு சமாதானம் இருக்கணும். புரியுதா? ஒரு ஒய்ஃபோட கர்த்தர் பேசுகிறார் என்றால் புருஷனுக்கும் அது அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். மனோவா அவருடைய மனைவி, பைபிளில் இருக்க சிம்சோனுடைய அப்பா அம்மா, தேவ தூதன் வந்து மனோவாவிடம் பேசவே இல்லையா, ஒய்ஃபுக்கிட்ட தான் பேசுகிறாரு. அது மனோவாக்கிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, உடனே வந்து சொல்கிறாங்க, அவள் தான் நல்ல ஒய்ஃபு. ஆமாம், உடனுக்குடனே இன்ட்ராக்ட் பண்ணணும், நல்ல ஒய்ஃபு. உடனே மனோவா ஓட தான் சொல்லுவாரா, ஏன்னு சொல்லக்கூடாதா, ஓட தான் பேசுவாரா? அப்படியே நிலையா நின்னாருங்க. இல்லை, அப்படியா இன்னொரு விசை வருவாரானால் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கேளு. அதான் ஜெபிக்கிற மனோவா, ஜெபிக்கிற மனோவா. அப்போ இன்றைக்கு நான் உங்களை அப்போ 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? மனோவாவுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், யோசேப்பு மரியாள் யாரோடு தேவதூதன் இடைப்பட்டான் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வாசித்து பாருங்க. 4 முறை யோசேப்போடு தான் கர்த்தர் இடைப்படுறாரு, யோசேப்போடு தான் கர்த்தர் இடைப்படுறாரு. ஆனால் மரியாளுக்கு யோசேப்புக்கு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இன்றைக்கி ஃபேமிலிஸில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போகிறதுனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற இங்கிலீஷில். கருத்து வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஆமாம், என்னுடைய ஃபேமிலியில் சொல்கிறேன். ஆமாம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலும்
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம். ஓ உனக்கு வருதா? ஆமாம், நான் இப்படி ஜெபிச்சேன், எனக்கு கிளியராக இருக்குது. இல்லை எனக்கு கிளியராக இல்லை, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு காரியத்தை தாமதிக்க சொல்கிறாருன்னா நீங்கள் அவசரப்பட்டுறக்கூடாது. உடனே சிலர் முடிவு எடுத்து இது எனக்கு பிரியம் இல்லை, கர்த்தர் சொல்லிட்டார், உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு. அதை நிதானிக்கணும். நிதானிக்கிறதுக்கு முதியவர்களோடு கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் விசுவாசிகளோடு தான் பேசிகிட்டு இருக்கேன், ஊழியக்காரர்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். சில பேர் யார் ஷேர் பண்ணுறதில்ல, உடனே முடிவு எடுத்துடுறது. உடனே பரலோகத்துக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஹாட்லைன் கனெக்ஷன். பரலோகத்துக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிட்டேன், தேவசித்தம் இல்லைன்றது. இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, முதியவர்களின் ஆலோசனை கேளுங்க. முதியவர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டவங்க, ஏற்கனவே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உபத்திரவங்களை சந்தித்தவங்க. அவங்களோடு ஷேர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியர்கள் முதிர்ந்த ஊழியர்களோடு தொடர்பு வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த லீடர்ஷிப் அனாயிண்டிங், அதுக்கு பேர் தான் அந்த லீடர்ஷிப் அனாயிண்டிங். அதாவது அந்த மூத்த தேவ மனிதர்களோடு பழகுகிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணலான்னு நினைச்சிடாதீங்க. வேறு இல்லாத வாழ்க்கை அது வேஸ்டான வாழ்க்கை. மறுபடியும் சொல்கிறேன், வேறற்ற வாழ்க்கை வேஸ்டான ஒரு வாழ்க்கை. இங்கே என்ன சொல்கிறாரு? ஒன்று, அவருக்குள் வேர் கொள்ளணும். ரெண்டாவது, கட்டப்படணும். மூன்றாவது, அவருக்குள்ளே நடக்கணும். 7ஆம் வசனம் பாருங்க, கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, தட் இஸ் த பாயிண்ட், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. நான் ஒவ்வொரு வாரமும் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னியும், அடுத்த வாரம் அறிந்து அறியாமல் தெரிந்து செய்த பாவங்களை மன்னியும். இப்படியே நானும் பாஸ்டராக நான் ஒரு பாதிரியாராக நின்று சொல்ல, நீங்கள் விசுவாசியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான் போதிக்கப்பட்டிருப்பீங்க, அப்படி தான் போதிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்படி போதிக்கப்பட்டேனோ அப்படித்தான் நான் போதிப்பேன். நான் அப்படி தான் போதிப்பேன். எனக்கு போதிக்கப்படாததை நான் போதிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. என்ன போதிக்கப்பட்டோம்? வேர் கொண்டுட்டீங்க, கட்டப்பட்டுட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் நடக்கிறீங்க, நல்ல டீச்சிங் இருக்குது, வேர் உள்ள வரைக்கும் போயிருச்சு. காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் பெருவெள்ளம் வந்தாலும் உன் வீடு அசையாது. அப்போ அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு பெருகணும், ஸ்தோத்திரத்தில் பெருகணும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்கள் பலவிதமான வசனத்துக்காக பைபிளில் வாசிக்கிறோம், டைமில் சொல்லிட்டு போகிறதுக்கு. 105ஆம் சங்கீதத்தில் யோசேப்பை பற்றி சொல்லப்படுகிறது. 105:17-19. ஆமென். வசனம் அவனை புடமிட்டது. அந்த 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 வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. ஆமென். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அடுத்த வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் வசனம் அவனை புடமிடும். சில நேரங்களில் வசனம் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம். அப்பா, நீங்கள் தான்டா அப்படி பேசுகிறீங்க. வசனம் வாழ வைக்கும் தான் கேட்டிருக்கேன், உண்டு இல்லைன்னு ஆக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் உரிக்கிறோம், வசனம் உரிக்கிறோம், உடைக்கும். இதெல்லாம் நான் கேள்விப்படலை, சொல்லிட்டேன் நான். பாவத்தை குறித்து ஒரு பாஸ்டர் பேசுகிறான்னு வைங்க. இப்போ சமீபத்தில் திருவள்ளூரில் நான் உங்களுக்குள்ளே ஜெபிக்க சொல்லியிருந்தேன். திருவள்ளூரில் போன மாதம் நினைக்கிறேன் 2 நாள் கூட்டம் நடத்தினோம். ஒரு தம்பியெல்லாம் அந்த ஸ்டேஜில் அப்படி முட்டி 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 மோதி அழுது ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்தேன். ஆமாம், வசனம் அவனை உருக்குது, வசனம் அவனை உடைக்குது, வசனம் உடைக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் உடைக்குதுன்னா உடைச்சி ஒன்றுமில்லாம ஆக்கிறாது, உருவாக்கும். உருவாக்கும், உருவாக்கி தான் வாழ வைக்கும். உருவாக்கப்படாதவன் உருப்பட மாட்டான். மறுபடியும் சொல்றேன், உருவாக்கப்படாதவன் உருப்பட மாட்டான். இன்னொரு முறை சொல்றேன், உருவாக்கப்படாதவன் உருப்படவே முடியாது. சும்மா எடுத்தோடனே கர்த்தர் உன்னை சீயோனில் அது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? How it is possible? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பை வசனம்
அதாவது அந்த சோதனை காலம் வருகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிக்கிட்டே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு 119 சங்கீதம், திருப்பி பாருங்களேன், 119 சங்கீதம் அவர் சொல்றாரு 107 வசனத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிக்கலாம், வாசிங்க டக்குன்னு. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்கப்பா. ஆமா, நம்ம யாரும் அப்படி நான் ரொம்ப உபத்திரப்படுறேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் பேசிட்டாருன்னா, ஐயோ இந்த ஆளுக்கு விசுவாசம் போயிடுச்சு போல இருக்கு, இந்த ஆள் எங்கேயோ விழுந்துட்டான் போல இருக்கு, இந்த ஆளுக்குள்ள ஏதோ ஒன்று இறங்கிட்டு போல, உடனே பயங்கரமாக ஃப்ளாஷ்பேக் பண்ணிடுவாங்க. தாவீது அன்னைக்கு சொன்னதை இன்ன வரைக்கும் பேசுகிறோம். திரும்ப வாசிங்க, ஸ்க்ரீனில் போடுங்க. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஓ லார்ட், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலரை பற்றி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5, அப்போஸ்தலர் 5:28 பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? உறுதியாய் கட்டளையிடலையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எருசலேமை போதகத்தினால் நிரப்ப, இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்குன்னு சொன்னான். அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை போதகத்தினால ஒரு ஊழியர் சபையை நிரப்புவாரானால், என்னை போல பிரசங்கிமார்கள் போதகத்தினால ஆத்துமாக்களுடைய இருதயத்தை வசனத்தினால நிரப்புவார்களானால் அவர்களுக்கு உபத்திரவம் வரும், ஆனால் அந்த உபத்திரவம் அவர்களை மேற்கொள்ளாது. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தைரியமாக பேதுரு சொல்றார், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் பிரதர் அப்படிங்கிறார். அப்போ இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஒரு முறை மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று நல்ல தேவனுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வசனத்தை பிடிச்சிக்கோங்க. வசனத்து நிமித்த உபத்திரம் வருதா? உங்களை பெரிய பெரிய பரிசுத்தவான், பெரிய ஜப வீரர், பெரிய உத்தமர் அப்படிலாம் உங்களை பற்றி கேலி பண்ணுறாங்களா? பண்ணிட்டு போகிறாங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். யார் எப்படி கேலி பேசுகிறான், யார் என்ன கிண்டல் பண்ணுறான், யார் புறங்கூடுறான் நமக்கு தெரியாது. அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உண்மையாக ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருத்தன் வைராக்கியமாய் போதித்தால், அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் வைராக்கியமாய் போதித்தான், விரியன் பாம்பு குட்டிகளேன் போதித்தான். அவனுக்கு அரண்மனையில் பொன்னாடை போற்றி வரவேற்றினானா? ஏரோது பட்டமளிப்பு விழா நடத்தினார்களா? இல்லை, பட்டயத்தினால் அவன் கழுத்து வெட்டப்பட்டது. சத்தியத்துக்கு சாட்சி கூறினான், அவனுக்கு கிடைத்தது பட்டயம். ஆனால் இன்று வரைக்கும் யோவான் ஸ்நானகன் பேசப்படுகிறான். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டாலும் அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, சரியா? படித்த படிக்காத, ஏழை பணக்காரர், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், மல்டி மில்லியனர்ஸ், எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். சோர்ந்து போயிடாதீங்க. ஆமாம், நான் இந்த வசனத்தை பிடிச்சதுனால தான், ஒப்பு கொடுத்ததுனால தான், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்ததுனால தான் நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டோன்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த போராட்டத்தின் நடுவில் உங்கள் வேறு உள்ளே போனதுனால தான் இப்போ தாக்கு பிடிச்சி நிற்கிறீங்க. நிறைய பேர் வசனத்தை கேட்டாங்க, வேர் கொள்ளாததுனால கொஞ்ச காலம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தோடனே அவங்கள தேட வேண்டியது அவசியமாயிட்டு. முன்னையாவது வீட்டில் போய் பார்க்கலாம், இப்போ வீடெல்லாம் பார்க்க முடியாது, எங்கே போகிறான் வரான்னு தெரியாது, செல்ஃபோனை பிளாக் பண்ணிடுவான், ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் கர்த்தரும், நீங்களும் ஆவியானவரும், சரியா? ஆண்டவரை தேடுங்க. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போயிட்டீங்கன்னா கூட, அந்த நேரத்தில் அப்படி கண்ணீரோடு இருந்தால் கூட
ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லி ஜெபிக்கவே எனக்கு தெரிய மாட்டேங்குது பிரதர், அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை இயேசுன்னு சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? அவர் உங்களை உயிர்ப்பிச்சிருவார், அவர் உங்களை நடத்துவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். இயேசுவின் நாமத்தினால வசனத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், ஆமென். வசனத்தை கேட்ட உடனே அங்கே சாத்தான் வந்துடுறான். வசனத்தை கேட்ட உடனே அவன் வந்து பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போடுறான். வசனத்தை கேட்காத வரைக்கும் சில பாருங்க, பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரே இன்ட்ரெஸ்டிங் முகமலர்ச்சியோடு பாடிக்கிட்டு வர்ஷிப் பண்ணிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருப்பாங்க. வேதத்தை திருப்புவோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் திருப்புவோம், 4ஆம் அதிகாரம் திருப்புவோம். ஐயோ, எப்போ திருப்போன்றாரு அப்படின்றாரு. பைபிளை கையில் நான் மூடி வச்சிருது கூட இந்த ஆளுக்கு தெரியுது பாருங்களேன். பைபிளை திறன்றாரு, ஸ்க்ரீனை மட்டும் பார்க்காத, உன் பைபிளை திறன்னு சொல்கிறாரு. அப்படின்ற அளவில் நீங்கள் இருக்கிறீங்க. கடைசி காலம் வசனம்தான் நம்மை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். சரியா? ஊழியர்கள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க. ஊழியக்காரன் பின்னால் தெரியாதீங்க, கர்த்தர் பின்னால் தெரியுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தகப்பனே, உம்முடைய நாமத்தினால இன்றைக்கு வசனத்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை தியானித்தோம். நேற்று உலகத்தின் நிமித்தம் உலகத்தில் வருகிற உபத்திரவங்களை தியானித்தோம். இந்த உபத்திரவம் ஏன் அப்பா, இந்த உபத்திரம் ஏன் வருது, இந்த உபத்திரவத்தில் ஏன் என்னால் தாக்கு பிடிக்க முடியலங்கிறதையே இன்னைக்கு தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தைரியப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகாரப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு புது பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இனி இயேசுவுக்கு பின்னால் நான் செல்வேன். ஃபாதர் பாடினது போல திரும்பி நான் பார்க்க மாட்டேன். எப்போதும் சிலுவை தான் எனக்கு முன்னால் இருக்கணும், உலகம் எனக்கு பின்னால போயிடணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் வாழ்வேன். அப்பா ஏசப்பா, இப்படி தீர்மானம் எடுக்கிற அருமை பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. யாராவது வியாதியின் படுக்கையில் இருந்தால், யாராவது வேதனையில் இருந்தால், கஷ்டத்தில் இருந்தால், கடன் பாரத்தில் இருந்தால், கண்ணீரின் இருந்தால், உன்னுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஷாபூல் மேஹேல் மோஹோலாரா ஷிகதரபா கபூதுரா மஹாந்தரபகு. தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. மனம் தளர்ந்து போயிடக்கூடாதுப்பா, மனம் விட்டுறக்கூடாதுப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, உண்மையிலே பிரயோஜனம் பிரதர் அப்படின்னா அந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த செய்தியை உங்களுக்கு பிரியமானவங்களுக்கெல்லாம் அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கேட்டு கர்த்தருக்குள்ளே வளர்ந்தா எவ்வளோ சந்தோஷம். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். என்னுடைய குடும்பத்தை நினச்சி தோத்திரம் பண்ணிட்டு, சரியா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒர்ஷிப் டீமில் இருக்கிற பிள்ளைகளை, மீடியாவில் இருக்கிற சகோதரர்களை நினைச்சு எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.